ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுறீங்களா? இல்ல நான் சொல்றேன் இதுதான். நாங்க ஏதோ யார்கிட்டயுமே பேசாத மாதிரியும் நீங்க கேட்கிற கேள்விகள் அதாவது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆதாரத்தோட பேசுறவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கறத என்னால ஏத்துக்க முடியல. நான் தான் சொல்லிட்டேனே ராயல் என்ஃபீல்ட் கிட்ட நாங்க பேசணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சட்டசபையில மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஒரு ஒன் லைன்ல குற்றச்சாட்டை வச்சுட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. எங்க உண்மை அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருமோன்னு எல்லாரும் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. நம்மளுடைய ப்ரூஃபை காமிக்கிறதுக்குள்ள அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. நம்மளால பேச முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆந்திராவுக்கு போயிடுச்சு, பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான கம்பெனியோட லிஸ்ட்டையும் அதுக்கான காரணங்களையும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவங்க மேல ஒரு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கடைசி 5 வருஷத்துல அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 25 இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் இழந்திருக்காங்க. 3,25,000 ப்ராஜெக்ட்ஸ் இழந்திருக்காங்க. இது 7 ஸ்டேட் இதனால பெனிஃபிட் ஆயிருக்கு. குஜராத் அங்க டாடா எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் ஃபேப் போயிருக்கு 2024. JSW குரூப் ஒடிசாக்கு போயிருக்கு. EV பேட்டரி அண்ட் ஸ்மெல்டிங் 2024ல போயிருக்கு. குஜராத் சுசுகி மோட்டார் ஆட்டோமொபைல் 2024ல போயிருக்கு. குஜராத்க்கு மறுபடியும் மைக்ரான் டெக்னாலஜி ATMP போயிருக்கு. மகாராஷ்டிரா டொயோட்டா மோட்டார் 2024ல போயிருக்கு. மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதை பாருங்க, 2024ல இந்த கிராஃப் பாருங்க, 2024ல இருக்க கிராஃப் பாருங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட அவங்க இழந்திருக்காங்க மீதி ஸ்டேட் கிட்ட. 24ல மட்டுமே, ஒவ்வொரு முறையும் இழந்திருக்காங்க, ஆனா 24ல மட்டுமே எவ்வளவு ப்ராஜெக்ட இழந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. பர்சன்டேஜ் 2.23. நம்ம கிட்ட இருந்து போதா சொல்லப்படுது. அதாவது தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுடைய தொழில் முதலீடுகள்லாம் மற்ற மாநிலம் போகுது. இதெல்லாம் திமுக ஆட்சி காலத்துல இருந்து அந்த தொழில் முதலீடுகள்லாம் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கா? இல்ல எங்க இதுல நான் போகவே இல்ல. நான் சொல்றேன், நம்ம இதுல போகவே இல்ல. அவங்க டயத்துல போனத நம்ம மேல பழி போடுறதுதான் என்னால ஏத்துக்க முடியல. காரணங்கள், பல காரணங்கள் இருக்கு. ஒன்னு டிலே, பல கரப்ஷன். அவர் கூட ஒரு ஆக்டிங் மினிஸ்டர் ஒருத்தவர் இருந்தாரு, அவருடைய தம்பி. அவர் முன்னெடுத்து வச்ச அத்தனை கரப்ஷன் மூலமா தான் இன்னைக்கு எல்லா கம்பெனியும் வேற ஒரு ஸ்டேட்டை தேடி ஓடுறாங்க. அதுக்காக தான் 21 days அப்ரூவல் சிஸ்டம் நாங்க கொண்டு வர போறோம். அந்த ஒரு நீங்க கரப்ஷன் சார்ஜ் இருக்கு, இத்தனை புகார்கள் இருக்கு, லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவர்கள் மீது எஃப்ஐஆர் நடவடிக்கையோ இல்ல டிபிஎஸ்சி கேஸ் போடுறதுக்கான சாத்தியம் இருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் நாங்க கண்டிப்பா எடுப்போம். ஆனா நீங்க ஒரு என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும் கூட, அதுக்கு கூட நீங்க காசு கட்டுற நிலைமை தான் இன்னைக்கு இருந்தது. அதையெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி தான் 21 days அப்ரூவல் நாங்க கொண்டு வர போறோம். கண்டிப்பா எடுக்கப்படும். அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க. இப்பதான் நாங்க ஒவ்வொன்னா நாங்க சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா அது யாரும் ஒர்க் பண்ணலங்க. இன்னமும் அது அந்த டயத்துல இருந்து பேப்பர் ஒர்க் மட்டும்தான் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அங்க இருந்து தான் காசு வந்துகிட்டு இருந்தது. அதனாலதான் அவங்க இது யூஸே பண்ணல. நாங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ண போறோம். எல்லாத்தையுமே ஆன்லைன்ல கொண்டு வர போறதா எங்களோட சிஸ்டம். ஒரு மாத காலத்துல நீங்க எந்த மாதிரி நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? எவ்வளவு
நான் தான் சொல்லிட்டேனே உங்களுக்கு, மோட்டிலிங் அண்ட் ஹியூ சாங்ன்ற ஒரு 2 நிறுவனத்தோட நாங்க ஆல்ரெடி பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்என்டி, நீங்க எங்களோட ஃபர்ஸ்ட் இது வந்து எல்என்டி இது இருந்தது. இப்ப ஹூண்டாய் வந்து நாங்க அவங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்னைக்காவது அவங்க ஆட்சி காலத்துல நம்பர் சொன்னாங்களா இத்தனை கோடி இருந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு? எங்க கூட பேசிதான் இன்னைக்கு அவங்க இத்தனை கோடி நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம் தூத்துக்குடியிலன்னு ஒரு நம்பர் ஃபிகர் கொடுத்ததே இங்க தாவேகா கவர்மெண்ட்ல தானே. மேடம், இப்ப வந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது சிஎஸ் தலைமையில நீங்க ஒரு கமிட்டி போட்டிருக்கீங்க. ஏற்கனவே கைடன்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு. கைடன்ஸ் அமைப்பு இருக்குமா? அந்த கைடன்ஸ் அமைப்பு இருக்கும். இது தேவையில்லாம ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறதே வந்து அவங்களோட வழக்காவே வச்சிருக்காங்க. கைடன்ஸ் டீம் வந்து கண்டிப்பா இருக்கும். இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு டீம் நம்ம போட்டு இன்னும் நல்ல ஒரு செயல்படுறதுக்காக தான் இந்த ஒரு டீம் வந்து நம்ம போடுறோம். இன்னமும் நான் தான் சொல்லிட்டேனே, பல தலைவர்கள் இன்னமும் அவங்களுக்காகவே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதான் காரணம். எளிமையா கரண்ட் கட்டுனால எம்எஸ்எம்இ செக்டர்ல நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கான ஒரு ஆளா நிறுவனங்கள் திமுக ஆட்சி காலத்திலே போயிருக்குன்னு நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் வச்சுக்கலாம். அப்படி ஒருவேளை போயிருந்தா கூட இல்ல போய் இருக்குன்னு கூட வச்சுக்கலாமே. போயிருக்குங்க. ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணும்போது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள நீங்க நம்புறீங்க, ஆதாரத்தோட இருக்கிறவங்கள நீங்க நம்ப மாட்டீங்களே. எத்தனை கம்பெனிஸ் கிட்ட நீங்க பேசி மீண்டும் தொழில் தொடங்க வாங்க ஒரு அதுக்கான இது எல்லாமே அதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்குன்னா அவங்ககிட்ட நீங்க ப்ரூஃப் கேட்க மாட்டீங்க. இருங்க, 25 கவர்மெண்ட் இல்ல அவங்க அந்த ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. இங்க இருந்து போன நிறுவனங்கள்ட்ட பேசினதா ஒரு செய்தி இருக்கும், இன்னும் வரல. நீங்க என்ன நிறுவனத்தை பேசுறீங்க? ஒரு 4 நிறுவனம் சொல்லுங்க. இங்க இருந்து போன நான் தான் சொல்லிட்டேனே கண்டிப்பா வரும். அதுக்கான ஒரு நிமிஷம், அதுக்கானது நான் உங்களுக்கு காமிக்கிறேனே. தொடங்கலாம் வாங்க, நம்ம ஒரு நல்ல கவர்மெண்ட் அமைச்சிருக்கோம் அப்படின்னு எந்த கவர்மெண்ட் கிட்ட பேசுறீங்க? ஒரு 4 நிறுவனம் சொல்லுங்க. ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசுறீங்களா? இல்ல நான் சொல்றேன் இதுதான். நாங்க ஏதோ யார்கிட்டயுமே பேசாத மாதிரியும் நீங்க கேக்குற கேள்விகள் வந்து, அதாவது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, ஆதாரத்தோட பேசுறவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கறத என்னால ஏத்துக்க முடியல. நான் தான் சொல்லிட்டேனே, ராயல் என்ஃபீல்டு கிட்ட நாங்க பேசணும்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல உங்களுக்கு மெசகான் டாக் கிட்ட நம்ம பேசியிருக்கோம், ராயல் என்ஃபீல்டு கிட்ட பேசியிருக்கோம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? மெசகான் டாக் பத்தி நீங்க கேட்கவே இல்லையா? அதுவும் தானே பெரிய லெவல்ல போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. செப்டம்பர் 19ஆம் தேதி டிஎம்கே கவர்மெண்ட் தான் இருந்திருக்கு. 2025 MDL plus கொச்சின் ஷிப்யார்ட் சைன்ட் MOU with தமிழ்நாடு. நவம்பர் 2025 டிஎம்கே கவர்மெண்ட் MDL publicly announced தூத்துக்குடி on its earnings call. December 7, 2025 HD Hyundai signs an exclusive agreement with TN. December 26, 19 days after Hyundai deal, SPDS guidelines notified by the center. January 2026, 38 days after Hyundai deal, N-Ship TN SPV formally incorporated. Early 2026, feeling they felt sideline. அதுதான் நான் சொல்லிட்டேங்க, ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இல்ல நான் தான் சொன்னேன், அதுக்கு ஆன்சரா தான் நான் கொடுத்துட்டேனே உங்களுக்கு. அந்த கேள்வியை நீங்க திரும்ப கேட்காதீங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண கேள்விக்கு திரும்ப அது வந்து கேட்காதீங்க. சரி, ரொம்ப நன்றி. இதுதான் உங்களுக்கு வேணும்னா நான் அதை பப்ளிஷ் பண்றேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.